என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா OnePlus சார் வந்து ரீசெண்டாக நிறைய ஹிட்டர்ஸ் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. OnePlus நாடு, OnePlus 80, OnePlus 9 Pro வரப்போகுது. இப்போ வந்து புது நியூஸ் என்னன்னா, நாங்கள் வந்து OnePlus சார் வந்து இந்த OnePlus 9 Lite இந்த மொபைல் லான்ச் பண்ணுற சொல்லிட்டு நியூஸ் வந்துருக்கு. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த OnePlus 9 Lite இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பரோட ஷேர் பண்ணுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டு போய் கௌதம் சேனல் வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, OnePlus தரப்பு வந்து புதுசாக ரிலீஸ் பண்ண போகிற இந்த OnePlus 9 Lite இந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ வீடியோ. முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க அன்பாக்ஸில் போவோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்கு வெளியில் என்னென்னு பார்ப்போம். கீழே வந்து OnePlusன்னு பெருசாக போட்டிருக்காங்க, மேலே வந்து 9 பெருசாக போட்டிருக்காங்க, சைடில் சின்னதாக லைட்னு போட்டிருக்காங்க. பாக்ஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது, ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பார்க்க எப்படி இருக்க போது, ஃபோன் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஃபோன் தூக்கி சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக உள்ளே வந்து ஒரே ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் வந்து சிம் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்ததாக கீழே வந்து சில யூசர் கேஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ரெண்டையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா OnePlus சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வந்து OnePlus சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னா 65 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா ½ அன் ஹவரில் ஸ்பீடாக ஏறிடும். 0 to 100 வந்து ½ அன் ஹவரில் ஸ்பீடாக ஏறிடும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்பீடாகவே ஏறும். இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா ஒரே ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் உங்கள் OnePlus மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த OnePlus 9 Lite இந்த மொபைல் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த OnePlus 9 Lite இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் வந்து பார்க்க அப்படியே OnePlus 80 மாதிரி தான் இருக்கும். ஆனால் பின்னாடி வந்து பிளாஸ்டிக் சொல்லியிருக்காங்க. OnePlus 80 வந்து கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க பின்னாடி பேக்கில் வந்து. ஆனால் இந்த OnePlus 9 Liteல வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபோனோட லைட்ரு வெர்ஷனு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதோட குவாலிட்டியும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் வரும். மற்றபடி பார்க்க அதே மாதிரி தான் இருக்கும். கேமரா பார்த்தீங்கன்னா பின்னாடி 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 ஃப்ளாஷ் இருக்குது, OnePlus லோகோ இருக்குது, OnePlusன்னு எழுதியிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கும். டிசைன் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் பிளாஸ்டிக் பாடி அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். இந்த OnePlus 9 Lite இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா மியூட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடரில் வந்து மியூட்டு, ரிங்டோன் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டாப் சைடில் வந்து பிரைமரி மைக் வித் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டும் உண்டு. பாட்டமில் வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேயில் வந்து நீங்கள் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். SD கார்டு போட முடியாது, 2 சிம் போட்டுக்கலாம். அப்புறமா செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. செகண்டரி மைக்லேயும் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் உண்டு. அப்புறமா சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கிடையாது. நீங்கள் வந்து தனியாக ஒரு அடாப்டர் வாங்கி தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதான் இந்த OnePlus 9 Lite மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த OnePlus 9 Lite இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து Qualcomm Snapdragon 865 கொடுத்துருக்காங்க ப்ராசஸரு. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். உங்களுக்கு வந்து கேமிங்னாலும் சரி இல்லை எடிட் பண்ணாலும் சரி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஹேங்கிங் இஷ்யூ, லேகிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பெரிய ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் மொபைல் தான், பட் அந்த ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மொபைலோட GPU பற்றி பார்க்க போகிறோம். GPU வந்து Adreno 610 கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்து கேமிங்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது PUBG, Free Fire வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த OnePlus 9 Lite இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மொபைலோட ரேம் வேரியன்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வந்து 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருப்போது. ஒன்று வந்து 8GB ரேம் அண்ட் 128GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 40,000 rupees வருது. ரொம்ப சீப்னே சொல்லலாம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு இந்த ப்ரைஸிங் கம்மினே சொல்லலாம். ரெண்டாவது வேரியண்ட் வந்து 12GB ரேம் அண்ட் 256GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 45,000 rupees வருது. ரொம்ப சீப்னே சொல்லலாம். லோயர் வேரியண்ட் வந்து 40,000 வருது. ஹையர் வேரியண்ட் வந்து 45,000 வருது. சீப்னே சொல்லலாம். வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஃபோன்னே சொல்லலாம். இந்த OnePlus 9 Lite இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.5 இன்ச்சுக்கான ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ வெயிலில் யூஸ் பண்ணாலும் அந்த உள்ள டெக்ஸ்ட்டு இந்த எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்லா பிரைட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மொபைலோட
ரிஃப்ரெஷ் ரேட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸ்க்ரோலிங் ஃபியூச்சர் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து 2400 × 1080 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ரொம்ப பெருசாகவே இருக்கும். அப்புறமா இந்த மொபைலுக்கு சேஃப்டிக்காக கார்னிங் கொரில்லாஸ் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் கொடுத்துருக்காங்க, முன்னாடியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கீழே போட்டால் கூட அவ்வளோ ஸ்க்ராட்ச் ஆகாது. அந்த சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் டிஸ்பிளே வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த OnePlus 9 Lite இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 4500 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய பேட்டரின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு ஹையர் யூஸராக இருந்தீங்கன்னா ஒரு 6 hours கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து பப்ஜி விளாண்டே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூஸ் விளாண்டிங்கன்னா ஒரு 6 hours 7 hours கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ஒரு லோயர் யூஸர் அதாவது கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா 1 day தாராளமாக வரும். அந்த பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா ½ an hourல 0 to 100 ஸ்பீடாக ஏறிடும். அந்த கூட ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாகவே ஏறும். இந்த மொபைலில் பேட்டரி ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த OnePlus 9 Lite இந்த மொபைலோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து குவாட் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா வந்து 48 மெகாபிக்சலுக்கான ஒரு ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 4வது கேமரா வந்து 16 மெகாபிக்சலுக்கான ஒரு வைடு கேமரா கொடுத்துருக்காங்க. 3வது கேமரா வந்து 5 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. 4வது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ரியரில் வந்து கேமரா ஒரு குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு ப்ரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்கும். ரியரில் வந்து 2 LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பனோரமா சப்போர்ட் உண்டு, ஸ்லோ மோஷன், HDR அந்த சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 60 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த OnePlus 9 Lite இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரே ஒரு லெஃப்ட் சைடில் சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். செல்ஃபியில் வந்து 16 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா. செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு. அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த OnePlus 9 Liteல ரியர்லையும் சரி செல்ஃபிலையும் சரி கேமராவோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த OnePlus 9 Lite இந்த மொபைலோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 3 கலர் அவைலபிளாக இருப்பது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து கிரே கலர், இன்னொன்று வந்து க்ரீன் கலரு. நம்ம கேட்குறது வந்து கிரே கலரு. எப்போ இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக சொல்லலாம். 189 grams கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அதிகமும் கிடையாது, கம்மியும் கிடையாது, ஆவரேஜாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மொபைலில் வந்து OS வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. வித் ஆக்சிஜன் OS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த மொபைலில் 5G சப்போர்ட் உண்டு. 5G சிம் போடலாம். சிம் ட்ரேயில் வந்து SIM 1 + SIM 2 போட்டுக்கலாம். SIM 1 வந்து 5G சிம் போடலாம். அப்புறமா SD கார்டு வந்து போட முடியாது. இந்த மொபைலோட சென்சார்ஸ் பற்றி பார்க்கலாம். சென்சார்ஸ் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஃபேஸ் அன்லாக் உண்டு, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார் அந்த மாதிரி எக்கச்சக்க சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து Wi-Fi, GPS கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. NFC ரேடியோ அந்த சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மொபைல் வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து மார்ச் மாதம் லான்ச் ஆக போகுது. 2021 லான்ச் ஆக போகுது. டேட் ஒன்றும் கன்ஃபார்மாக தெரிய வரல. பட் ஒரு மிடில் லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். மார்ச் மிடில் லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். மார்ச் 15, 16 அந்த மாதிரி லான்ச் ஆனால் நல்லாயிருக்கும். அப்போ லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறமா கடைசி மொபைலில் ப்ரைஸிங் பார்த்துருவோம். ப்ரைஸிங் வந்து இந்த மொபைல் வந்து 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருப்பது. ஒன்று வந்து 8GB RAM அண்ட் 128GB இன்டர்னல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 40,000 rupees வருது. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 12GB RAM அண்ட் 256GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 45,000 rupees வருது. ரொம்ப கம்மியாக சொல்லலாம். வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் வந்து இந்த OnePlus 9 Lite இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த OnePlus 9 Lite இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.